அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆவணி மாதம் நமக்கு வரப்போகுது. ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, கும்பத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுவும் கும்பராசியில ஆவணி மாதம் 10ஆம் தேதி, கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசியில செவ்வாய் போறாரு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. சூரியன் சிம்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சான்றோர்களோட வாக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே குரு ரிஷபத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. சனியும் வக்ர நிலையில இருக்கிறாரு, புதனும் வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால சனி பகவானாலையும் புதன் பகவானாலையும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். தன்னம்பிக்கை தளராமல் பார்த்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இடமாற்றத்தை அதிகம் விரும்புவாங்க இந்த மாதத்துல. அதே மாதிரி சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதோடு மனதுல புது தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். இந்த ஆவணி மாதம் புதிய தொடர்புகளால் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. இந்த மாதம் புது திட்டங்கள், புதிய திட்டங்களால் புது நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. வீண் பகை, மனசஞ்சலம், தேவையற்ற செலவு இது எல்லாமே இந்த மாதத்தில் அகலும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள்லாம் தொல்லை தந்துட்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் அவங்கெல்லாம் தொல்லை தராமல் இருப்பாங்க. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் குருவோடு இணைந்து செஞ்சிருக்கிறாங்க. அதனால் குருமங்கள யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மங்கள நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சியெல்லாம் இல்லத்தில் நடக்கும். மாமன் மைத்துனர் வழியிலலாம் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கலாம். தொட்டது துளங்கும், தொழில்வளம் சிறக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். நாலாபுரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வருமானமும் உங்களுக்கு ஓரளவு திருப்தி தரும். வருங்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இருக்காது. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது எல்லாத்தையும் கவனத்தை செலுத்துவீங்க. மொத்தத்தில் புதிய முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசியில் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்திலேயே இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரித்து சனி வக்கரம் பெற்றிருப்பது யோகம்தான். உடல் நலம் அப்படிங்கிறது பழைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறதால புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழிலில் கிடைக்கும். பகை கிரகங்களான சனியோட பார்வை அவர் மீது பதிந்தாலும் வக்கர சனியாக இருக்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. நம்பிக்கையோடு சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. சிறப்பாக இருக்கும் இந்த ஆவணி மாதம். குரு பகவான், சூரியன், கேது ஆகிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக தான் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறாரு. ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து வக்கரகதியில் உள்ள சனி பகவானால் யாருடையாவது சண்டை சச்சரவில் ஈடுபடலாம். அத்தகைய தருணங்களில் நமக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதால அமைதியே முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்துருங்க. இல்லை அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக முயற்சி செய்யுங்க. பூர்வ புண்ணியஸ்தானமான மீனராசியில் இருக்கக்கூடிய ராகுவால குழந்தைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. சுக்கிரன் ஆவணி மாதம் 10ஆம் தேதி நீச்சம் பெறாரு. 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறும் பொழுது விரயங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் வருமானமும் உங்களுக்கு உண்டு. ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் இந்த மாதம் சேரப்போகுது. பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். படித்து முடித்துட்டு வேலைக்கு காத்திருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கிடைக்கின்ற வேலையை பயன்படுத்திக்கிங்க. கிடைக்கிற வர முயற்சி செய்துக்கிட்டே இருங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசிக்கு செவ்வாயும் போறாரு. அஷ்டமத்தில் சஞ்சரிக்க செவ்வாயிலால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரலாம்.
தொழிலில் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகம் உண்டு. செவ்வாயின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதால பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகும். சிம்ம ராசிக்கு புதன் ஆவணி மாதம் 5ஆம் தேதி வராரு. அஷ்டம லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தொழிலை நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் உண்டு. உத்தியோகத்திலையும் சரி, சிறு சிறு தொழில் நடத்துகிறவங்களுக்கும் நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் அப்படிங்கிறது வரும். குழந்தைகளோட கல்விக்காக முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து சேரும். இதே மாதிரி வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பழைய பாக்கிகள்லாம் இந்த மாதம் வசூலாகாமல் இருந்தாலும், வசூல் தாமதமாக ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்பு அப்படிங்கிறது உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசும் சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். சற்று கவனமாக இருங்க. மனைவி குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். சிலருக்கெல்லாம் இடமாற்றம், வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம், இதெல்லாம் தேவை. வயிறு தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும். அதனால் உரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது எடுத்துக்கணும். பெண்களுக்கெல்லாம் சில முக்கியமான காரியங்களில் கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலம் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு அதிக உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக உண்டு. உங்களுக்கு அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தில் கலைத்துறையினருக்கெல்லாம் எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தணும். எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள்லாம் வரலாம். அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். அரசியல்வாதிகள்லாம் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி சக அரசியல்வாதிகள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. வீண் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அதற்குண்டான முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் மாணவர்கள்லாம் கல்வியில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கணும். கல்வி தொடர்பான பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சுற்றுச்சூழல் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். பணிக்கு செல்லக்கூடியவர்கள்லாம் தங்களுடைய உடமைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு, அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரிக்கும். இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த தம்பதியெல்லாம் இனிமேல் ஒன்று சேருவீங்க. வேலை பார்க்கும் இடத்துல தங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கணும் அப்படின்னு வேலையில் கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆலய தரிசனம் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும். ஒரு நாள் தடப்பட்டிருந்த விஷயம் கூட இந்த மாதத்தில் நல்ல வெற்றிகரமாக முடியும். பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை எப்படி சாமர்த்தியமாக கையாளுறது அப்படின்னு நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாதம் சுபகாரியங்கள் நடத்துவதை பற்றி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும். சிலருக்கெல்லாம் ஆண் வாரிசு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சிறு சிறிதாக அடைக்க தொடங்குவீங்க. இந்த மாதத்திலிருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டாம். அது பிரச்சனைகளை கொண்டு போய்விடும். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 26, 27 இந்த நாட்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. வெள்ளிக்கிழமை தோறும் விஷ்ணு சகசரநாமம், ஆதித்ய கிருதையெல்லாம் கேட்டு வர்றது மிக மிக நல்லது. இந்த ஆவணி மாதத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய மாதம். இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆவணி மாதம்.